ஏண்டா சாம்பார், ஒரு பொண்ணை காதலிக்கணும்னா என்ன தகுதிடா இருக்கணும்? முக்கியமா அது இருக்கணும்னே. அதான் இதயம் தாங்க இதயம். எதுக்குடா? அண்ணே, ஒரு பொண்ணு கிட்ட பழகும் போது ஒரு நேரத்துல அவன் மேல போட்டு தாவடி படும், அப்ப கிளுகிழப்பாவே இருக்கும். ஒரு நேரத்துல அவன் காலில் இருக்கிற செருப்பு படும், அப்ப கிறுகிறுப்பாவே இருக்கும். இதுக்குதான் எதையும் தாங்க இதயம் வேணுங்கிறது. இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும்? எல்லாம் அனுபவம் தான். நீ பெரிய ஆள்றா. அண்ணே, அழகு வரான். இப்ப பார் வேடிக்கை. என்ன அழகு சொல்றா? பால் வாங்கிட்டு வரியா? ஆமா, பால் வாங்கிட்டு வர்றேன். உன் வாட்ச்ல மணி என்ன ஆகுது? என் வாட்ச் சரியா ஓடல. மணி 9. அண்ணனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும், நீ வேற சொல்லணுமா? அக்கா பாடி சரசு, எப்படி வந்த? காத்தாலதான் வந்தேன்க்கா. என்னக்கா மகாலட்சுமி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வராட்டி கட்டிட்டு இருக்க? அதை ஏண்டி கேக்குற? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாளா, அங்க 2 கொடுமை ஆடிக்கிட்டு நினைச்சான். பிறந்த வீட்டுல தான் நிம்மதியா இருக்க முடியல, புருஷ வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா இங்கேயும் வந்து தட்ட வேண்டிய பொழப்பா போச்சுடியாத்தா. இதெல்லாம் ஒரு திருநாள் பிறநாளுக்கு போட்டுக்க கூடாதா? ஒரு நாளும் சிரிக்காதவன் திருநாள் அன்னைக்கு சிரிச்சானா, அந்த திருநாளும் வெறுநாளா போச்சான். அதே மாதிரி நான் கட்டுற அன்னைக்கு திருநாளே இருக்காதே. இதெல்லாம் என்ன பொழப்பு? நாளைக்கு நீ எப்படித்தான்? ஐய, நானெல்லாம் கட்டிக்கிட்டா ஒரு டாக்டரையோ வக்கீலையோ கட்டிக்கிட்டு மெட்ராஸ்லயே இருந்துருவேன். அங்க பங்களா, காரு, வீடியோ, ஏசி, இப்படி எத்தனையோ இருக்கு. ஜாலியா இருக்கலாம். வர வர நம்ம ஊரே பிடிக்கிறது இல்ல, ஒரே போர். இதுக்குதான் சொல்றது 4 எழுத்து படிக்கணும்னு. 4 எழுத்து படிச்சா மட்டும் நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருவானா? தலை எழுத்து நல்லா இருக்க முடியும். நான் கூட தான் நினைச்சேன், பெரிய வட்டி கடைக்காரனா பார்த்து கட்டிக்கணும்னு. ஏன் தலை எழுத்து ஒரு பூட்டி கடைக்காரனா கிடைச்சா? ஒரு பயம் வரமாட்டேங்கிறானே. வியாபாரம் கொடுத்து முடியல, கை வலிக்குது. அங்கிள் சரசு, வா வா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? அடாடாடாடா, வாய திறந்தா போதும், ஒரே சங்கீதம் தான். இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரசு, நீ இல்லாம இந்த ஊரே ஒரே வறட்சியா இருக்கு. நீ வந்தாத்தான் செழிப்பா இருக்கு. அங்கிள், நீங்க ரொம்ப ரொம்ப போலா இருக்கீங்க. சரசு, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? பாக்குறதுக்கு அசல் மங்கி மாதிரியே இருக்கீங்க. சரசு, என்ன நீ ரொம்ப புகழ்ற. வந்துட்டாரு மன்மத குஞ்சு. ஏண்டா அழகு, கொஞ்ச நேரம் தனியா பேச விட மாட்டேங்கிறியே? ஏண்டா சித்திர மாச வெயில்ல இந்த ஆள அலையற? கவுண்டர், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்படி என்ன எனக்கு வயசாயிடுச்சு? இந்த ஆடி வந்தா எனக்கு 34. வெள்ளக்கார காலத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோக்கு வயசு ஏறாதோ? சரசு, கலர் சாப்பிடுறியா? நீங்க வாங்கி கொடுத்தா சாப்பிடுறேன். கவுண்டர், சரசுக்கு ஒரு பெசட் கலர் உடைங்க. அதுவே ஒரு கலரு, அதுக்கு ஒரு கலரா? இந்த குடி. என்ன காசு இல்ல? சரசு, கலரு காசு. கவுண்டர், ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இன்னைக்கு அப்படித்தான். இந்த சட்டைய மாட்டி வைங்க, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். சரி சரசு, போமா போங்க. வா போ. சரசு, அடுத்த தெருவுல போய் இன்னொரு கலர் கேட்டுது. இன்னைக்கு மகனா நீ வேட்டி இல்லாம தான் வீட்டுக்கு போற. சரசு, நான் ஆசையா வளர்த்த ரோஜா செடியை பிடிங்க போட்டுட்டு காலங்காத்தால எம்மனாலே வந்து நிக்கிறியா? சிச்சப்பா. சரசு, இங்க பாரு. அழகு, ஏது இந்த செடி உனக்கு? அதுவா? அது அநியாயமா இருக்கு. ஏண்டி வசந்தி, என்ன எங்க நீங்க வச்சிருந்த ரோஜா செடியை காணோம்? என்ன கேட்டா எனக்கு தெரியும். நேற்று ராத்திரி கூட இருந்தது. நீ வந்து ஜோருக்கு 3 தெரிஞ்சு 5 தெரியுது. மெட்ராஸில் தான் முகமூடி கொள்ளன்னா இங்கேயுமா? அதுவும் பட்ட பகல்ல நகரட்டு தான் கொள்ளையடிக்கிறாருன்னா இப்ப செடி கொடிகள் கூட கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்களா? ஏய், வீட்டை பத்திரமா பாத்துக்க. அதையும் எவனோ தூக்கிட்டு போட போறான். அப்படியே நீயும் பத்திரமா இரு. உன்னை எவன் தூக்க போறான்? கவுண்டரே, வாங்க அழகு. இன்னும் ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க. போங்க கவுண்டரே, நானே நொந்து போய் வர்றேன். சாசு டமால குட்டை போட்டுருச்சு. பட்டமான மாப்பிள்ளை கட்டிக்குவேன்னு சொல்லுது. இப்ப நான் என்ன பண்றது? இவ்வளவுதானா? என்ன கவுண்டரே இப்படி சொல்லிட்டீங்க? பட்டம் தானே, அதுக்கு நானாச்சு. நிஜமாவா? அழகு, இந்த காலத்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். மனசை தேத்திக்கங்க.
சரசு உங்களுக்கு தான். போங்க உண்ட, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே வெக்கப்பட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? அதெல்லாம் சரசு பாத்துக்கு, நான் வர்றேன். இவன் ஒரு வக்கல்ல நாய் படுத்த மாதிரி, தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். சரசு, சரசு. என்ன அழகு? அது வந்து, அட என்ன சொல்ல? நீ மாமா கிட்ட பட்டமான மாப்பிள்ளதான் கட்டிக்குவேன்னு சொன்னியா? ஆமா, அதுக்கு என்ன? அத நான் கேட்டுட்டு இருந்தேனா? அதுக்குதான் இருக்குதுலே பெரிய பட்டமா நம்ம கவுண்டர் வாங்கி கொடுத்தாரு. இப்ப பாரு, இதோட பெரிய பட்டம் இல்லையா? ஐயோ கர்மம் கர்மம். நான் இந்த பட்டத்தையே சொன்னேன், தடிச்சு வாங்குற பட்டத்தை சொன்னேன், BA MA. அதெல்லாம் உனக்கு இங்க புரிய போகுது? சுத்த பட்டி கடை. ஐயோ, அங்க இருந்ததுல இதான் பெரிய பட்டமா? நம்ம கவுண்டர் சொன்னாரு. பண் பத்தாது, நீ பஞ்சத்துல என்னதான் படிச்சு கழிச்சியோ. இப்ப என்ன பாரு தெரியுமா பழமோட ரசி? அது மாதிரி உனக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல. உன்னால இந்த ஜென்மத்துல அந்த பட்டத்தை விடவே முடியாது. கனவு பண்ணாத. சோளம் எப்படி? 10 காசு. 10 காசா? எவனோ கடிச்சிட்டு போட்டுருக்கா, எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு. ஆமா, பழம் எப்படி? ரூபாய்க்கு 2. ரொம்ப சீப்பா சொல்றியா? அடிபட்டதோ? தொட்டு பாத்துட்டு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னய்யா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி. மறுபடியும் இருப்பா, அதே பஸ்ல நானும் வர்றேன். யார பாத்தியா போடிங்கற? போடிக்கு பக்கமா வாடி. பஸ் கிடைக்கல, லாரியில போவோம்பா. என்னய்யா போடிங்கற வாடிங்கற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ யாராவது ஓடியாங்க, வாடி போடி. ஐயோ ஓடியாங்க. ஐயா, இது ஒவ்வொன்னு இடி மாதிரியில இருந்துச்சு. போட்ட 500 தெளிஞ்சு போச்சுடா சாமி. அம்மா, 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 அம்மா. பகல்லதான் தொந்தரவுனா ராத்திரியிலயும் தூங்க விட மாட்டேங்கிறானுங்களே. அம்மா ராத்திரி போயிட்டு இருக்குமா? அம்மா, ஐயா சோறு எடுத்துட்டு வர வேண்டாமாயா? இன்னும் நான் வீட்டுக்கு போகணுமா? போயிட்டு வர வேண்டியதானே? அம்மா, சரியா எடுத்துட்டு வரேன். அப்பா அம்மாடியோ. அம்மா, அம்மா. இந்தாயா பாத்திரத்தை எடு. தாய பறக்கல ஊட்டி எவ்வளவு சொல்ற? அடியாவா? என் புருஷன் கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. பிச்சைக்காரன் நீ என் பேரை சொல்லி கூப்பிடுற? எப்படியாண்டு விளக்க மாட்டேன். அடி வசந்தி, நான் தாண்டி உன் புருஷன் ஹரிச்சந்திரனோட அப்பன். இதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். சந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரைக்கிழம்ப துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ள போறதோடதான் இருந்திருப்ப. அப்படி என்ன செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யலம்மா, பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா விலை கேட்டிருக்க மாட்டிய தெரியுமா? உள்ள ஐயா உத்தரம் கொடுக்குறேன். இனி இது வேறையா? அம்மா காலப்புடி கதவுல மோதிராத. கவுண்டர், கவுண்டர், இந்த சத்தம் கேக்குது, ஆளை காணா. நீயாடா? நான்டா. ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிர் எடுக்கிறீங்க? என்னடா வேணும்? வாழைப்பழம் வேணும், காசு போடுறா. இந்தா, என்ன பழம் சிறுசா இருக்கு? உன் சைஸுக்கு இது போது போறா. அழகு வாங்க வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். இந்த வர்ற என்ன விஷயம்? என்ன அழகு, உங்களை பத்தி ஊர் முழுக்க கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க கவுண்டர்? நீங்களும் சரசுவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக ஊரே பேசிக்குது. இது உண்மைதானா? ஐயோ, அதான் போய் கவுண்டர். இதுதான வேணாங்கிறத உங்க மேல சத்தியமா சொல்றேன். அழகு, எங்க இருக்கிறீங்க? நான் பக்கத்துல நிக்கிறேன். இந்த அடி அடிச்சிட்டீங்க. இது என்ன கையா கரப்பாறையா? கவுண்டர், இப்படி உட்காருங்க. இதுக்கே இப்படி கிடைக்கிட்டீங்களே. உங்களுக்கு அழகு சுந்தரம்னு தெரியாதனமா பேரை வச்சுட்டாங்க. அது ரொம்ப தப்புன்னு இப்ப உங்க அம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். கவுண்டர், உண்மையிலேயே நீங்க சரசுவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க. இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன். நான் சொல்றபடி நீங்க செய்யறீங்க. வணக்கம்ப்பா.
நீ அம்மா சும்மா இருக்க சாப்பிடுமா. வேற என்ன வேணும் சார்? சூட என்ன இருக்குது? சிக்கன் சூப் இருக்கு சார். வேண்டாப்பா, பில் கொண்டா. பில் எவ்வளவு வாதியார? 49 ரூபா 50 காசு கொடுத்துரு. இந்த பணத்தை அவன்கிட்டயே கொடுத்துக்கலாம், அடியாவும் மிச்சமா இருக்கும். இதுக்கே பயந்தா எப்படி வாதியார? இன்னும் சோடா இருக்குது, பீடா இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்க வாங்க. அண்ணா வரணுங்கண்ணா. பாருமா, தைரியம் தான் புருஷ லட்சணம். இப்படி கோலத்தனமா தான் மெட்ராஸ்ல வாழ்க்கையே நடத்த முடியாது. எவன் தகராறுக்கு வந்தாலும் மொத அடி நம்ம அடிச்சிடணும். ஆட்டோமேட்டிக்கா ஜகா வாங்கிடுவான். போட எப்படிமா? கரெக்டா? ஆட்டோ வருமா சார்? எங்க சார் போகணும்? அடையார் கேட் ஹோட்டலுக்கு போகணும். உட்காருங்க சார். ஏன் சார் ஒரு பாக்கெட் சிகரெட் போக 100 ரூபாய்க்கு மீறி சில்லறை இருக்குமா? இல்ல சார். என்னங்க இது பெரிய வம்பா போச்சு. கவர்மெண்ட்லயே தேவையான அளவுக்கு சில்லறை அடிக்க மாட்டேங்கிறேன். வீட்லயே வச்சு அடிச்சுக்கலாம்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஏன் சார் உங்ககிட்ட ஒரு 5 ரூபா இருக்குமா சார்? இருக்கு சார். ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்க, கட் பண்ணும்போது சேர்த்து கொடுத்து. சரி சார். ஆமா, அப்படியே எனக்கு ஒரு முறுக்கு. சரிங்க. தேவி பேருடைய தேட்டர் விலைக்கு வருதாமா, வாங்கிக்கலாம்னு இருக்கேன். வாங்கிங்க. அப்ப அலங்கா தேட்டர் என்ன பண்ணுவாங்க? போப்பா. ஓ வந்துட்டியா? எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருங்க, உங்களை நம்பிதான் இருக்கேன். பாம்பே பிரான்ச்சுக்கு போயிடுறியா? வெளிநாட்டுக்கு வேணாம் சார், இங்கே அக்கா மட்டும் நல்ல வேலை வாங்கி கொடுங்களேன். என்னையாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சார்? ஒரு நிமிஷம் பாத்துறேன் சார். இறங்கு. இதுக்கு தான் இந்த ஆட்டோல ஏறக்கூடாதுன்னு சொல்றது. மாசம் தான்ப்பா, வீட்டுல 4 கார் இருக்குது, என்ன பிரயோஜனம்? கொண்டாட்டி ஒரு கார் எடுத்துட்டு கிளப்புக்கு போயிட்டா, இன்னொரு காரை தங்கச்சி எடுத்துட்டு காலேஜுக்கு போயிட்டா. இப்ப தேர்தல் வேற வருதா? நம்ம தொகுதியில் நிக்கிற ஆளுங்கட்சிக்கார ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டா, எதிர்கட்சிக்கார இன்னொரு வண்டி எடுத்துட்டு போயிட்டா. நாம நடுத்தருவில் நிக்கிறோம். பொழப்பு எப்படி இருக்குன்னு பாரு. 5 நிமிஷம் பொறுத்துக்குங்க சார். நாங்க என்ன கல்யாண வீட்டுக்கு சாப்பிடவா போறோம்? பிசினஸ் விஷயமா போறையா? 5 நிமிஷம் லேட்டா போனா கூட ₹1,00,000 போச்சு. நீயா கொடுப்ப? எஸ்பி ஒழுங்கா கட்டுறது இல்ல. இதுக்கு தான் இந்த ஆட்டோல ஏறவே கூடாது. என்ன திருப்பி என்ன பாச்சு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்களை அடையாள டிராப் பண்ணிருமா? சார் இல்ல போயிருங்க சார். உட்காருங்க சார். அண்ணா, மீட்டர் என்னாச்சுன்னு பாருங்க. நீ பாப்பா. வந்துட்டாங்க பாரு ஏமானி பசங்க. டேய் வண்டி நிறுத்துற சார், கூப்பிடுறாரு சார். அதுவா 20 ரூபா கொடுத்தேன், மீட்டர் சார்ஜ் 7,000 ரூபாய் ஆயிருச்சு. மீதி காசை கொடுக்கணும்னு துடிக்கிறான். நான் தான் எந்த ஆட்டோக்காரர்கிட்டயுமே மீறி வாங்குறது இல்லையே. நமது ராயல் ஃபேமிலி ஆச்சாமா. நீ போமா, பரவாயில்ல, மீதி காசை நீயே வச்சுக்க. சார் தினமும் உங்களை மாதிரி ஒரு சவாரி எனக்கு கிடைச்சா ஒரு ஆட்டோ வாங்கிடுவேன். இன்னொரு ஆட்டோ வாங்குறியா, இருக்கிற ஆட்டோ வைக்கிறியா, நான் முடிவு பண்ணுவேன். சார் டாக்ஸி வாங்கலாம்ப்பா. நிறுத்து. ஹலோ அங்கமுத்து, என்னமா சௌக்கியமா இருக்கியா? என் பேர் அங்கமுத்து இல்ல தங்கமுத்து. தங்கமுத்துன்னு தான் கூப்பிட்டேன். மாதிரி கேட்டுச்சா? ஆமா, அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருந்தியே, இப்ப எப்படி? இப்ப இந்த கடையில தான் சார் வேலை பாக்குறேன். தம் அடிக்கிறேன். முதலாளி ஊர்ல இல்லையா? ஆட்டோவை கட் பண்ணிட்டு வந்துடுறேன், சாவகாசமா பேசுவோம். 100 ரூபா இதுக்கு தான் சொன்ன, அப்பவே சில்லறை மாத்தி வைக்கலான்னு. கேட்டையா? உனக்கு ஏதாவது செலவு பண்ண வேணுமா? அதெல்லாம் வேணாம் சார். பாருமா, நானும் மத்தவங்க கிட்ட காசு கேட்க கூச்சப்பட மாட்டேன், மத்தவங்களும் எங்கிட்ட கூச்சப்படக்கூடாது. வேணும்னு கேள்வி தரேன். ஆண்டோ புண்ணியத்துல எப்போதும் 10-20 பையில இருக்கு சார். எவ்வளவு? 10-20. அப்ப ஒரு 10 ரூபா கொடுத்து ஆட்டோவை கட் பண்ணிரு. சிஸ்டர், ஒரு 10 ஹார்லிக்ஸ் எடுங்க. வேலை விஷயம் என்னாச்சு? எது வரைக்கும் படிச்சிருக்கேன்? 3வது வரைக்கும் படிச்சிருக்கேன். கடைசி கலெக்டர் வேலை கிடைச்சா பரவாயில்ல. 3வது வரைக்கும் படிச்சிருந்தா கலெக்டர் வேலையில லாய்க்கு இல்ல. உன்னை பெரிய மாஸ்டர் ஆக்குறீங்க. மாஸ்டர் போட்டா ரெடியா? ரெடி. கவுண்டரா? யாரது? ஓ நீயா? ஊருக்குள்ளேயே நீதான் ஆனழகன் நினைப்போ? ஏய், இந்த 34 வயசுலயே தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி நான் தெருவில் நடந்தா நடக்கிறதே வேறடா. என்ன வேணும்? சிகரெட் வேணும். காசு கொடு. இந்தா. ஏண்டா 1 ரூபாய் நோட்ல உலகமே தெரியுது, என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா? வேற நோட்டு கொடு. வேற நோட்டு இல்லையே. வேற நோட்டு இல்லையா? அப்ப சிகரெட் கொடு. 10 வச்சாயா? இல்ல நான் அணைச்சு வேற உனக்கு வித்துறேன். 10 பைசா இல்ல, நீ கெட்ட கேட்டுக்கு பர்ஸ்